பேசா பொருள் சுற்று. பேசாத பொருட்கள் பேசினா எப்படி பேசும் அப்படிங்கிறத இந்த சின்ன குழந்தைகள் பேச நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பொழுதுல இந்த மேடையை அலங்கரிக்க வருகிற அந்த செந்தமிழ் செல்லம் மேகாஸ்ரீ வாங்க. தொடர்ந்து 4 சுற்றுகள் கடந்து வந்துட்டோம். இது 5வது சுற்று. பேசா பொருள். என்ன பொருள் பேச போகுது? தூய்மை பணியாளரின் விளக்குமாறு. அவங்க சொல்லும் போதே பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கமாறுலாம் இல்லையா, தூய்மை பணியாளர்கள் கைகளில் இருக்கும் விளக்கமாறு. நீங்க அந்த விளக்கமாற நல்லா விளங்குமாறு நீங்க பேசணும் அப்படின்னு கேட்டு சிறப்பாக பேச வாழ்த்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் மேகாஸ்ரீ பேசுறத கேட்க ஆவலா இருக்கிறோம். சிறப்பா பேசுங்க. அரசரின் கையில் இருக்கும் செங்கோல், கவிஞரின் கையில் இருக்கும் எழுதுகோல், இவ்விரண்டும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துமாகின் அந்த வரிசையில் சமூகத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கும் உண்டு. ஆம், நான் தான் தூய்மை பணியாளரின் கையில் இருக்கும் துடைப்பம். என்ன, எனது பெயரை கேட்டவுடன் அனைவரின் முகமும் மாறுகிறதே? மாறத்தானே செய்யும். எனக்கு என்ன உங்களை போன்று வீடு உண்டா, இல்லை மரியாதை தான் உண்டா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று கேட்பாரற்று வீதியில் ஒரு ஓரமாக கிடக்கிறேன். நாளெல்லாம் உழைத்து களைத்து இந்த நகரம் ஒரு குழந்தை போன்றது. அது தினமும் ஓடி ஆடி விளையாடி களைத்து என்னிடம் வரும். அதை மறுநாள் காலையில் பள்ளி செல்லும் குழந்தை போன்று அழகுபடுத்தி சீர்படுத்துவது நான் தானே. அப்படிப்பட்ட எனக்கு உங்களிடம் சில கேள்விகள் இருக்கிறது. நான் தெருவை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெரியாமல் உங்கள் காலருகில் வந்து விட்டால் விருட்டென்று நகர்ந்து என்னை கேவலமாக ஒரு பார்வை பார்க்கிறீர்கள். நீங்கள் செய்த அசுத்தத்தை தான் நான் சுத்தம் செய்கிறேன், எனக்கும் தன்மானம் உண்டு என்று உங்களை போன்று நானும் நகர்ந்து விட்டால் வீதியை சுத்தம் செய்யும் இந்த விளக்குமாறு 4 நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊரு. யோசியுங்கள். நானும் உங்களை போன்று கண்காட்சி, பூங்கா, கோவில் திருவிழாக்கள் என்று அனைத்திற்கும் ஜம் என்று கிளம்பி செல்வேன். நீங்களோ கொண்டாட்டத்துடன் திரும்புவீர்கள். ஆனால் நான் நீங்கள் போட்ட குப்பைகளை கூட்டி கூட்டி திண்டாட்டத்துடனே திரும்புவேன். இரவு பகல் பாராமல் உழைத்து உழைத்து 3 அடி இருந்த நான் 3/4 அடியாக துரும்பாக இழைத்து போகிறேன். நீங்கள் கண்ட இடத்தில் துப்பும் எச்சில், கண்மூடித்தனமாக போடும் குப்பை, கணக்கில்லாத கண்ணாடி துண்டுகள் என் உடம்பை ரணமாக்குகிறது. நீங்கள் நலமாக இருக்க நான் உழைக்கிறேன் அல்லவா? நானும் நீண்ட நாள் நீண்டே இருக்க நீங்களும் உதவுங்களேன். அடுத்து தூய்மை காப்போம் என்று வாய்கிழிய பேசிவிட்டு ஒதுங்கிய பிறகு அந்த இடத்தில் நீங்கள் விட்டு சென்ற தேநீர் கோப்பைகளை கூட்டும் பொழுது அழுவதா இல்லை சிரிப்பதா என்று எனக்கே தெரியவில்லை. சொல்வதை பின்பற்றுங்கள், வாயிலேயே வடை சுடாதீர்கள். நான் ஒரு நாள் வரவில்லை என்றால் என்னை திட்டுகிறீர்கள். நேற்று அசுத்தம் செய்த நீங்கள், இதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? மாசுகளால் வாடிப்போகும் சாலைகளுக்கு ஒப்பனை செய்து அலங்கரிக்கும் எங்களுக்கும் சோர்வாக இருக்கும் அல்லவா? ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் என் தூக்கத்தை தியாகம் செய்து கண் விழித்து உழைத்து கொண்டிருப்பேன். நானும் தியாகிதானே. நோய் தொற்று காலங்களில் ஊரே அடங்கி இருக்க நான் ஓய்வின்றி மருத்துவ கழிவுகளை சுத்தம் செய்து சேவகம் புரிந்தேன். எனக்கு ஏதாவது பாதுகாப்பு கவசம் இருந்ததா? இறுதியாக உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கும் ஆயுத பூஜையில் ஒரு இடம் கொடுங்கள். யார் யாருக்கோ பட்டம் கொடுக்கிறீர்கள், எனக்கும் சமூக சேவகன் என்று விருது வழங்கும்படி அரசிடம் பரிந்துரை செய்யுங்கள். மெரினாவை கூட்டி கூட்டி தேய்ந்த எனக்கு மெரினாவில் சிலை வைத்தாலும் தவறில்லை என்று உறக்க சொல்லுங்கள். என்னை பார்த்து சிறு புன்னகை செய்யுங்கள். அதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் பொன்னகை. சாலையில் இருக்கும் கழிவுகளை அகற்ற நான் இருக்கிறேன். உங்கள் மனதில் இருக்கும் கழிவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று கூறி விடைபெறும் நான் தூங்காத துடைப்பம். நன்றி, வணக்கம். மேகாஸ்ரீக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். அழகா பேசியிருக்கிறாங்க. கடைசியா முடிக்கும் போது தூங்காத துடைப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நமக்காக பணி செய்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத கடைசியா முடிக்கிற அந்த வார்த்தை வரைக்கும் பதிவு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. சிறப்பா பேசின மேகாஸ்ரீ சிறப்பான மதிப்புரைகளை வழங்க நடுவர்கள் தயாரா இருக்கிறாங்க. கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்?
ஐயாட்டே கேட்டுடலாமா? அன்பிற்கினிய அண்ணன் பாடலாசிரியர் அவர்கள். நீ துடைப்பத்தை வாயில் எடுத்தாய், நீ துடைப்பத்தை வாயில் எடுத்தாய், எங்களுக்கு துடைப்பத்தை கையில் கொடுக்காதபடி உன்னுடைய வேலையை பார்த்து விட்டாய். அதாவது சுத்தம் செய்ய வேண்டிய இது குற்றம், இது குறை, இது மாசு என்று எங்களுக்கு வேலையே இல்லை. துடைப்பத்தை பற்றி பேசி எங்களுக்கு துடைப்பமே வேண்டாங்கிற மாதிரி நீ வந்து நிரூபித்து விட்டாய். ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த பேச்சை எல்லாம் கேட்கும்போது ஒரு அக்ரிணை பொருள் கூட உன்னுடைய வார்த்தைகளால் ஒரு உயர்திணை பொருளாக மாறிவிடுகிறது. இந்த துடைப்பத்தை பற்றி உங்களுக்கு எழுதி கொடுத்தது யார்? அம்மா. உங்களுடைய தாயாருக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த எழுத்துக்கு நீ வந்து உயிர் கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய அந்த உணர்ச்சிகரமான அந்த உண்மையான அந்த மலர்ந்த முகத்தோடு அந்த எல்லாருக்குமே வந்து துடைப்பத்தின் மீது ஒரு இரக்கம் வந்து விடுகிறது உன்னுடைய அந்த பேச்சினால. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றிங்க ஐயா. எந்த குறையும் என்னால் சொல்ல முடியல. இறுதிப் போட்டியில் உன்னை சந்திக்க வேண்டும் என்று விழைகிறேன். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா கொலம்பஸ் யூனிவர்சிட்டியில் MBA படிச்சுட்டு வந்தால் கூட விளக்கமாரை பற்றி இப்படி விளக்க முடியாது. இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா அதெல்லாம், அதாவது உச்சத்தை தொட்டு தாண்டிட்டமா. ஆயுத பூஜையில் எனக்கும் ஒரு இடம் கொடுன்னு பாரு, அது ஒரு கைத்தட்டு பத்தாது. இது ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அப்படியே பசுமரத்தை ஆணி மாதிரி வச்சுட்டேன். உண்மையிலேயே இந்த சமூகத்தினுடைய அவலங்களை துடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த பேச்சை உங்கள் காணொளிகளில் பார்த்து ஒரு 5 பேருக்கு பரிமாற்றம் செய்தீங்கன்னா, உங்கள் தெரு சுத்தமாச்சுன்னா, உங்கள் வீடு சுத்தமாச்சுன்னா, உங்கள் தேசம் சுத்தமாச்சுன்னா, அது சங்கராக்கு கிடைத்த வெற்றி, மேகாஸ்ரீ பேச்சுக்கு கிடைத்த அங்கீகாரம். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அம்மா ரேவதி அவர்கள். மேகாஸ்ரீ அம்மா, பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் கூட்டிக்கிட்டு இருக்கிற போது அதுக்கு பேர் திரு அலகுன்னு பேர், விளக்கமாறு இல்லை. திரு அலகிடுதல் அப்படின்னாக்க அந்த விளக்கமாறு, அதாவது இந்த இடத்தை விளக்கம் செய்யுமாறு கையில் ஏந்துகிறோம். அதுக்கு பெயர் காரணமே இருக்குது. இப்போ பெருக்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி கீழே போட்டோம்னாக்க அதை தாண்டினா என்னுடைய பாட்டி திட்டுவாங்க, விளக்கமாத்த தாண்டாது, அது லட்சுமி அப்படின்னுட்டு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாட்டிக்கிட்ட, லக்ஷ்மி விளக்குமாறில் இருக்காளா, முரத்தில் இருக்கா, கூடையில் இருக்கான்னு சொல்லிட்டு 42 விஷயம் சொன்னாங்க. பல்லி அடிக்காத, அது லட்சுமி. கரப்பாம்பூச்சி லட்சுமி. இப்படி ஒன்னொன்றுக்கும் லட்சுமின்னு அவங்க 42 விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது, கடல் நீர் அது லக்ஷ்மி. அந்த 42 விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிற பொழுதுதான் விளக்குமாருக்கு பட்டு குஞ்சலமானு கேவலமாக பேசுவாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பஞ்சாபி சமூகம் அந்த விளக்குமாத்துக்கு நல்ல நிஜமாகவே பட்டால குஞ்சலும் ஜரிகை எல்லாம் கட்டி அதை திருமணம் ஆகி போகின்ற பெண்ணோடு விளக்குமாறையும் கொடுக்குறாங்க. நான் கூட கேட்டேன் ஏன் அப்படின்னுட்டு, அந்த வீட்டுக்கு அவள் விளக்குமாறு போல் உதவுவாள். இப்போ உள்ளுக்குள்ள ஒரு பொருளோடு தானே நம்மளுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அந்த இன்னைக்கு நான் நினைப்பேன், விளக்குமாறு போட்டிருக்கும்போது யாரும் தாண்டாதீங்க, அது தப்பு அப்படின்பேன். ஏன் தாண்டக்கூடாதுன்னு கேட்குறவங்களுக்கு இதைத்தான் சொல்லணும். அது நாங்கள் எல்லாத்துலேயும் தெய்வத்தை பார்ப்போம்யா. இப்போ இன்னைக்கு இந்த பேசுகிற குழந்தைகிட்டையும் நான் தெய்வத்தை தான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி பேச முடியுமா? நான் சொல்கிறேன், நானே குட்டி, ஆனால் என்னை விட அது குட்டியாக இத்தனோண்டு இருக்கேன்னு பார்த்தேன். ஆனால் அவர் சொன்னது போல் அது சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும். இந்த முறை எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை என்று கண்டிப்பாக ஒரு புது விளக்குமாறு வைத்து அதற்கு 2 பூவையும் போட்டு, அம்மா தாயே லட்சுமி வீட்டில் குப்பை இல்லாமல் இருக்கணும், மனசுலேயும் குப்பை இல்லாமல் இருக்கணும், நான் கண்டிப்பாக வேண்டிப்பேன் உன்னை நினச்சிப்பேன். வாழ்த்தி மதிப்புரைகளை வழங்கி இருக்கிற நடுவர்களுக்கு ஒரு கைத்தட்டல்களால் நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம். சிறப்பாக பேசியிருக்கிற மேகாஸ்ரீக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அண்ணா, விளக்குமாறு வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல சொல்லி என்கிட்ட ஒன்று சொல்லிச்சுங்கண்ணா. அப்படியா? ஆமாங்கண்ணா. ஏன்ட்ட சொல்ல சொன்னிச்சா? வழியில் நீங்கள் வரும்போது குப்பையை போட்டு வந்துட்டீங்களாமாங்கண்ணா, அதனால் அதை சொல்லிச்சு, நீங்கள் எனக்கு பல சோதனைகளை தந்தாலும் அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி தடைக்கல்லை படிக்கலாக மாற்றி எரிமலை என உழைத்து இமயமலை ஆய் என்று உயர்ந்தே நிற்பேன்.
என் பணியில் அப்படி நான் சொல்லிங்கன்னா சொல்லுச்சுங்கண்ணா. அதாவது மேகாஸ்ரீயோட சிறப்பு ஒவ்வொரு போட்டியாளரை பற்றின சிறப்பையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்ல. இப்போ மேகாஸ்ரீ வந்து நீ என்னை பற்றி சொல்லும்போது அதை விட்டுட்ட அப்படிங்கிறத எனக்கு நினைவூட்டுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. என்ன தலைப்பில் மேகாஸ்ரீ பேசினாலும் நிறைவாக தன்னம்பிக்கையை ஊட்டுகிற 2 வரியை சொல்லித்தான் முடிப்பாங்க. இன்னைக்கும் அதை அவங்க சொல்லணும்ல, அதுக்கு என்னை பயன்படுத்தி கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் மயூஷிகா, வாங்க. மயூஷிகா, இந்த சுற்றுல என்ன தலைப்புமா? காற்றில் படபடத்த தேசிய கொடி. அவங்க உடைய வச்சே நான் வந்து இப்படி ஒரு தலைப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிக்காக மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத உள்ளபடியே பார்க்க முடியுது. மயூஷிகாவின் பெற்றோர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல், வாழ்த்துக்கள். காற்றில் படபடத்த தேசிய கொடி, என்ன படபடக்க வைக்க போகிற உரையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். வணக்கம். காற்றில் படபடத்த தேசிய கொடி, கொடி கம்பத்தின் உச்சியில் செம்மாந்து பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் மானுடர்களே, நான் பயத்தில் படபடத்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவீரோ? என் வண்ணத்தில் நான் உங்களுக்கு சொன்ன வாழ்வியலை அறிவீரோ? தியாக மனம் வேண்டுமென்று காவி நிறம் கொண்டவன் நான், தூய மனம் வேண்டுமென்று வெள்ளை நிறம் கொண்டவன் நான், பசுமை வளம் வேண்டுமென்று பச்சை நிறம் கொண்டவன் நான். தர்மம் தலை காக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்த, தர்மம் தலை காக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்த தர்ம சக்கரம் கொண்டவன் நான். இந்தியா எல்லாம் ஒரு நாடா, இந்தியாவிற்கெல்லாம் ஒரு கொடியா என்று கேட்டபோது தன் ஆடையை கிழித்து ஆங்கிலேயனை கதிகலங்க வைத்து என்னை அறிமுகம் செய்தாளே தில்லையாடி வள்ளியம்மை. நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக, நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரை விட்டானே திருப்பூர் குமரன். நான் உச்சத்தில் பறக்க ஆண்கள் போராடினார்கள், பெண்களும் போராடினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கருவிலே இருந்த குழந்தை கூட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், கடலூரில் பிறந்த அஞ்சலையம்மாள் என்ற வீரப்பெண் கர்னன் ஜேம்ஸ் நெல் என்ற ஆங்கிலேயரின் சிலையை உடைத்ததற்காக சிறை தண்டனை பெற்றார். அப்போது அஞ்சலையம்மாள் 9 மாத கர்ப்பிணியாக இருந்தாள் என்பதை நினைத்து பாருங்கள். சிவகங்கை காட்டிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த 12 வயது சிறுமி உடையாள். அவளிடம் பிரிட்டிஷ் படையினர் கேட்கிறார்கள், நீ வேலு நாச்சியாரை பார்த்தாயா என்று. அதற்கு அந்த சிறுமி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆம், நான் வேலு நாச்சியாரை பார்த்தேன். ஆம், நான் வேலு நாச்சியாரை பார்த்தேன். ஆனால் எந்த பக்கம் போனாள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்றாள் அந்த சிறுமி உடையாள். அப்போது உடையாளின் உடல் 8 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. இன்றும் கூட வெட்டுடையார் காளி என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மண்ணிலே. நான் உச்சத்தில் பறப்பதற்கு கம்பத்தின் கீழே இழுத்து கட்டப்பட்டுள்ள கயிறு எத்தனையோ தியாகிகளின் மனைவிமார்களின் தாலி கயிறு என்பதை உணர்வீர்களா? இன்று கொடியில் இருந்து விழுகின்ற மலர்கள் அன்று எத்தனையோ தியாகிகளின் மனைவிமார்களின் கூந்தலில் இருந்து விழுந்த மலர்கள் என்பதை நான் உங்களுக்கு எப்படி உணர்த்துவேன்? ஆகஸ்ட் 15 மற்றும் ஜனவரி 26 ஆகிய 2 தினங்களில் மட்டும் என்னை கொண்டாடும் மூடர்களே, தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் நான் அல்ல, தினங்களை வைத்து கொண்டாடப்பட வேண்டியவன் நான் அல்ல, தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவன் நான். நன்றி. மயூஷிகா ஒரு நல்ல கம்பீரமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களும். காற்றில் படபடத்த தேசிய கொடி நிறைய வரலாற்று சம்பவங்களை நமக்கு நினைவுபடுத்தியது. அதற்காகவே மீண்டும் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசியிருக்கீங்க. நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மயூஷிகா, உங்களுடைய இந்த பேச்சு எங்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் தேசிய கொடியை நட்டு வைத்தது என்றுதான் சொல்லணும். உங்களுடைய உடையில் இருப்பது போலவே உங்களுடைய உரையிலும் அந்த தேசிய உணர்வு வந்து பட்டொளி வீசி பறப்பதை வந்து உணர முடிந்தது. சமீபத்தில் தான் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிற பெயரையே எல்லாரும் கேள்விப்பட்டோம்.
அந்த அஞ்சலை அம்மாள் பற்றின ஒரு சுவையான செய்தியை எனக்கு தெரிந்து முதல் முறை நீங்கள் தான் பொது ஊடகத்தில் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கே உங்களுக்கு ஒரு தனி பாராட்டு. படபடப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம், இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும். இதை பற்றியெல்லாம் ரொம்ப யோசிக்காமல் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இந்த படபடப்பை குறைத்து தைரியமாக எப்போதும் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே போல் தொடர்ந்து பேசுங்கள். பட்டொளி வீசி நீங்கள் பரப்பீங்க. வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு செய்தியை விட்டுருக்கலாம், அது ஒரு பெரிய செய்தியே இல்லை, அதில் ஒன்றும் கவலையே படாதீங்க. அஞ்சலை அம்மாளை பற்றியும் சகோதரர் சொன்னது போல் திருப்பூர் குமரனை பற்றியும் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றியும் இந்த சமூகம் நினைக்கணுங்கிறத நினைவுபடுத்தினமைக்கே ஒரு நன்றி சொல்லி உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ரொம்ப அழகாக அந்த தேசிய கொடியை பற்றி அப்துல் காதர் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சாளர் அவர் சொல்லுவார். பச்சை என்றும் வெள்ளை என்றும் ஆரஞ்சென்றும் காட்சி தருவது எதை குறிக்கிறது என்றால் 22 வயதுடைய பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் கொடிகாத்த குமரனும் வாஞ்சியும் தங்களுடைய பசுமையான வாழ்க்கையை துளைத்தார்கள். அதனுடைய அடையாள சின்னம் பச்சை. அவர்கள் அந்நியனை எதிர்த்து போரில் சிந்திய இரத்த குருதிகளுடைய சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் தான் ஆரஞ்சாகவும் வெள்ளையாகவும் காட்சி தருகிறது. நடுவில் இருப்பது அசோக சக்கரம் அல்ல, இறந்த போர் வீரர்களின் எலும்பு நரம்பு துண்டுகளினுடைய அடையாள சின்னம். இத்தனைக்கு மேல் தேசிய கொடி வெள்ளை கயிற்றில் ஏற்றப்படுவதாக முட்டாள்கள் நினைக்கிறார்கள். பல இளம்பெண்களுடைய மஞ்சள் கயிறு இறக்கப்பட்டது, அது வெள்ளை கயிறாய் தெரித்து ஏற்றப்பட்டது அப்படின்னு. இது என்னோட இது இல்லை, அப்துல் காதர் ஐயா சொல்கிறது. அந்த மாதிரி இந்த உன்னுடைய இந்த உணர்வான பேச்சை கேட்டால் சகோதரர் சொன்ன மாதிரி எங்கள் இதயங்களில் ஒளிபடைத்த கண்ணோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் தெளிவு பெற்ற மதியோடும் பட்டொளி வீசி உன்னுடைய பேச்சு பறக்கும். நல்ல தயாரிப்பு, நல்ல இது. உன்னுடைய முந்தைய பேச்சை ஒப்பிடும்போது கொஞ்சம் படபடப்பு இருந்ததோ அப்படிங்கிறத மதிப்பீட்டாளர் நான் திருப்பி சொல்கிறேன். என்னையே நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். உங்கள் பேச்சில் மெருகேத்தனம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிற குறைகளை நீங்கள் சரி செய்து கொண்டால் மிளிர்வதில் இன்னும் மிளிரலாம் என்பதுதான் உண்மையான செய்தி. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அம்மா ரேவதி அவர்கள். நான் முன்னால் நீங்கள் பேசியும் நான் பார்த்துருக்கேன். இதில் நீங்கள் கொடுத்த தலைப்பில் இருக்கிற படபடப்பு பேச்சில் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட உணர்ச்சிகளை நாடகம் மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த உடையாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த உடையாளை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது. எனக்கு தெரியும் வேலு நாச்சியார் இந்த பக்கம் போனார்கள் எந்த பக்கம் போனார்கள் எனக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன், அடிச்சுடுவேன், ஒன்று பயமுறுத்து, நீ என்ன வேணா பண்ணு, நான் காட்டி கொடுக்க மாட்டேன், உங்களை மாதிரி நான் துரோகி இல்லைங்கிற வார்த்தையே சொல்லியிருக்கா. ஆக மொத்தம் இன்றைக்கி அவள் வெட்டுடைய ஆளாக இருக்கா. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுனீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது இன்னும் எங்களெல்லாம் அழவே வச்சுரு. இப்போவே அழ வச்சுட்டீங்க. ஆனால் எடுத்துகிட்ருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று கூட சோட போகலை, அத்தனை பாயிண்ட்டும் நமக்கு வேணும். அடுத்த முறை நம்ம கொடியை பார்க்குற பொழுது இந்த பேச்சு எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். எல்லோரும் நீங்கள் சொல்கிறாப்புல எத்தனையோ பேர் அப்படியே கொடி ஏற்றுவாங்க, அதுலேருந்து பூவெல்லாம் ஊதுரும். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு வயசான அம்மா அந்த பூவெல்லாம் திரட்டி எடுத்துக்கிட்டாங்க. எதுக்குன்னு, எவ்வளவு உயர்வாக அந்த கொடிக்குள்ளே வச்சிங்க, கீழே விழுந்த உடனே உங்கள் செருப்பெல்லாம் படுதில்ல, அதுக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நாங்கள் அந்த அம்மா. நான் இதெல்லாம் பார்க்குற பொழுது தேசிய உணர்வுங்கிறது யாரோ நமக்கு ஊட்ட வேண்டாம், அது நமக்குள்ளே இருக்கணும். அது அந்த நேரத்தில் அது வெளிப்படணும், யாருக்காகவும் அல்ல, உங்களுக்காக. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சினால கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. கொஞ்சம் படபடக்க வேண்டாம், அமைதியாக பட்டொளி வீசல். அழகாக தாயுள்ளத்தோடு வாழ்த்துக்களையும் மதிப்புரைகளையும் வழங்கியிருக்கிற நடுவர்களுக்கு நன்றி. சிறப்பாக பேசியிருக்கீங்க மயூஷிகா. அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றி சிறப்பான உரையை கொடுங்க. வாழ்த்துக்கள். பேசா பொருள் சுற்றுல சிறப்பான தலைப்புகள், ஆச்சரியமான தகவல்களை அடுத்தடுத்து இளம் பிள்ளைகள் இந்த மன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. அந்த வகையில் அடுத்ததாக இந்த மேடையில் வந்து பேச இருக்கிற செந்தமிழ் செல்லம்
நிஷரிகா வாங்க. இந்த சுற்று பேசா பொருள் சுற்று. பேசாத பொருட்கள் எப்படி பேசும் அப்படிங்கிற மாதிரி உங்க நண்பர்கள் எல்லாரும் இந்த மன்றத்துல பேசுறாங்க. நீங்க என்ன தலைப்புல பேச போறீங்க? மஞ்சப்பை. ஓ, மஞ்சப்பை பேசினா என்ன பேசும் அப்படின்னு நிசரிகா பேசி நாம எல்லாரும் கேட்க ஆவலா இருக்கிறோம். உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தட்டல்கள் மூலமா தெரிவிக்கிறோம். சிறப்பா பேசுங்க. நன்றி அண்ணா. வணக்கம். கௌரவம் என்று சொல்லுக்குள் மறைந்து போனவைகள் ஏராளம். அதில் நானும் ஒருவள். நான் தான் மஞ்சப்பை பேசுகிறேன். அன்று நான் இல்லாமல் சந்தைகளும் கிடையாது, தெருவோர கடைகளும் கிடையாது. ஆனால் இன்று ஒன்றில் கூட நான் கிடையாது. என் இருப்பால் பஞ்சபூதங்கள் வாழ்ந்தது, என் இழப்பால் பஞ்சபூதங்கள் வீழ்ந்தது. என் இடத்தை நிரப்ப மாற்றொருவள் ஒருத்தி வந்தாள். அவள் பெயர் நெகிழியாம். மண்ணை மலடாக்கினாள், காற்றை மாசாக்கினாள். நெகிழியை அழிப்பதாக நினைத்து தீயிட்டு எரித்தீர்கள். எரிந்தது நெகிழி அல்ல, எரிந்தது நெகிழி அல்ல, இந்த உலகையே காக்கும் ஓசோன் படலம். நெகிழியை அழிப்பதாக நினைத்து மண்ணிலே புதைத்தீர்கள். புதைந்தது நெகிழி அல்ல, புதைந்தது நெகிழி அல்ல, விவசாயிகளின் தோழன் மண்புழு. நெகிழி குப்பைகளை மலை போல் குவித்து வைத்தீர்கள். அதன் விளைவு இன்று ஆற்றிலே ஓட வேண்டிய தண்ணீர் ரோட்டிலே ஓடுகிறது. ரோட்டிலே ஓட வேண்டிய சாக்கடை ஆற்றிலே ஓடுகிறது. ஜீவ நதிகளை எல்லாம் கூவ நதிகளாக மாற்றிவிட்டீர்கள். பிளாஸ்டிக் பைகளை தின்று தின்று செரிக்க முடியாமல் வயிற்று வலியால் பூமி தாய் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை எப்போது உணர்வீர்கள்? செய்தித்தாளில் படித்த செய்தி. காடுகளில் கொட்டி கிடந்த நெகிழி குப்பைகள். அதை உண்ட மான்களின் கூட்டம் இறப்பு. தீவன பயிர்களை உண்ட மாடுகள் இன்று பாலித்தீன் பைகளை தின்று கொண்டிருக்கிறது. எச்சரிக்கிறது நெகிழி. மனிதர்களே, மனிதர்களே, உங்களுக்கும் இதே நிலைதான் என்று மஞ்சப்பையாகிய நானும் உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் தூக்கிச் செல்லும் பாலித்தீன் பைகள் இந்த தேசத்தின் தூக்கு கயிறு. நான் மக்குவதற்கு 5 வாரங்கள். நான் மக்குவதற்கு 5 வாரங்கள். என் எதிரி நெகிழி மக்குவதற்கு 100 1000 வருடங்கள். சிந்தியுங்கள் மக்களே. பெண் சிசு கொலை மட்டும்தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றமா? பெண் சிசு கொலை மட்டும்தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றமா? இல்லை இல்லை, மண் சிசு கொலையும் தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றம். ஒட்டுமொத்த உலகம் ஒற்றை குரலில் எதிர்க்கும் ஒரே பொருள் நெகிழி. இனியாவது உங்களுக்கு புரியுமா? நான் மீண்டும் வந்திருக்கிறேன். நான் மீண்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் என்னை தவறவிட்டால், மனிதர்களே, இனிமேலும் என்னை தவறவிட்டால் பாலித்தீன் என்னும் அரக்கன் உங்களுக்கு பால் ஊற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். நிஷரிகா ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. பாலித்தீன் பயன்படுத்துறத நீங்க குறைக்கலைன்னா பால் ஊத்துறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பஞ்ச் டைலாகோட உரையை முடிச்சிருக்காங்க. நீங்க பேச பேச அதை சிரிச்சுக்கிட்டே நம்முடைய சிறப்பு நடுவர் ரேவதி அம்மா கேட்டு ரசிச்சாங்க. முதல்ல அம்மா கிட்ட இருந்தே தொடங்கலாம். நிஷரிகாவோட இந்த மீண்டும் மஞ்சப்பை, மீண்டு வந்த மஞ்சப்பை எப்படிமா இருந்தது? என்னுடைய நினைவெல்லாம் அந்த காலத்துக்கு போகிறது. எல்லார் இடுப்புலையும் ஒரு துணியால் ஆகிய சுருக்கு பை இருந்தது. ஆச்சிமாரிடம், பாட்டிமாரிடம். இன்றும் நான் துணியாலான சுருக்கு பை தான் தூக்கி கொண்டு போகிறேன் எங்கு போனாலும். இந்த நெகிழியை பற்றி மிகவும் அழகாக சொல்லி, அந்த மண்புழு இறப்பதற்கு காரணம் விவசாயிகளின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழுவிலிருந்து, அதாவது மண்ணை கெடுத்தாச்சு, விண்ணையும் கெடுத்தாச்சு, நம்மளுடைய எண்ணங்களையும் கெடுத்தது. ஆனால் நெகிழி இல்லாமல் வாழ்வதற்கு நாம் ஏன் பழகி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் பேசுனதை ஊடகங்களில் பார்த்துட்டு அடுத்த முறை பாலித்தீன் பையை எடுக்கிற போது வேண்டாப்பா, துணிப்பை எடு, சாக்கு பை எடுன்னு சொல்கிற அளவுக்கு ஆணித்தரமாக மனசில் பதிஞ்சது. என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய முறையில் அடித்து சொல்கிறது தான். இப்போ பால் ஊற்றுற உடனே எல்லாரும் பயந்துருப்பாங்க. ஆனால் பாலே பாலித்தீன் பையில் தான் வருது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? காலையில் பால் வாங்குகிறோம்ல,
அது பாலித்தீன் தானே. ஆக மொத்தம் தவிர்க்க முடியாததை எவ்வாறு தவிர்க்கலாம் என்று பார்க்கலாமே தவிர இன்றியமையாத ஒரு பொருளாகிவிட்டது. அதை எப்படி கையாள்வது என்பதை மக்கள் பார்த்து கொள்ளட்டும். ஆக மொத்தம் மஞ்சப்பை வாழ்க. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அன்புக்கினிய பார்வையாளர்கள், அவர்கள் சொன்னதையே நானும் வழிமொழிகின்றேன். இந்த பேச்சை கேட்ட பிறகாவது மனிதர்கள் இனி இவருடைய பேச்சோடும் கையில் பையோடும் போனால் மனம் நிறையும். வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மஞ்சப்பை பற்றி உன்னுடைய நெஞ்சப்பை திறந்து பேசியதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. எப்போதும் போல அந்த சீரான அந்த ஒரு ஆற்றொழுக்கான ஒரு பேச்சு, உன்னுடைய அந்த தனித்துவமான அந்த ஹைலைட் என்பது எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு சமூக அல்லது சூழலியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீ தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறாய். அது மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு, ஒரு தனித்துவம் உன்னுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும். அது எப்போதும் போல இன்றைய பேச்சிலும் மேலோங்கி நின்றது. நன்றி ஐயா. நெகிழின்னு சொல்கிறோம், ஆனால் அது எந்த விதத்திலும் நம்மை நெகிழ்ச்சி அடைய செய்வதே கிடையாது. ஆனால் இந்த மஞ்சப்பையை நீ தொடக்கத்தில் சொன்னது போல ஏதோ ஒரு கௌரவ குறைச்சல் என்று நினைத்து அதை ஒதுக்கிட்டோம். அதை நீ சுட்டிக்காட்டிய விதம் ரொம்ப தூக்கத்தில் இருந்த ஒருவன் கூட விழித்து கொள்வதை போன்ற ஒரு தொனியில் நீ பேசிய விதம் ரொம்ப சிறப்பு. மேன்மேலும் இதே போல நீ பீடு நடை போட்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா. நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. சொன்ன விடயங்களை நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை நிசரிகா வழங்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த சுற்றுல சிறப்பான உரையோடு சந்திக்கலாம். நன்றி அண்ணா. 3 தலைமுறைகளை சங்கரா தொலைக்காட்சி தன்னகத்தே வைத்திருக்கிறது அப்படின்னு அன்பிற்கினிய நம்முடைய சிறப்பு நடுவர் ரேவதி அம்மா சொன்னாங்க. இப்போ 3 தலைமுறைக்கும் பிடித்தமான ஒரு பேச்சை நம்முடைய செந்தமிழ் செல்லங்கள் தொடர்ந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ் எங்கள் உயிர் மெய் சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியே. அப்படி கடந்த 4 சுற்றுகளில் இந்த செந்தமிழ் செல்லம் பேசிய உரை எல்லோருடைய இதயங்களையுமே கவர்ந்தது அப்படின்னா அது மிக இல்லை. எல்லா சுற்றுகளிலும் சிறப்பான உரையை வழங்கி தமிழ் கூறும் நல்லுலகத்தின் இதயத்தில் தனக்கான சிம்மாசனத்தை இந்த இளம் வயதிலேயே போட்டு வைத்திருக்கிற அன்பிற்குரிய செந்தமிழ் செல்லம் ஆராதனா. வாங்க. வணக்கம் ஆராதனா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறீங்க? பாரதியின் வெள்ளை நிறத்தொரு பூனை பேசினாள். வெள்ளை நிறத்தொரு பூனை பாட்டு கேட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? சொல்லி தந்ததில்ல. ஆனால் கேட்டிருக்கீங்க. இப்போ அந்த பூனையே பேச போகுதா? அழகா அந்த வெள்ளை நிறத்தொரு பூனையே இந்த மன்றத்துக்கு பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆராதனா இந்த மன்றத்தில் பேச போகிறாங்க. அந்த பாட்டை எழுதின பாரதியாரோட எள்ளு பெயரன் தான் இங்கே உட்காந்துருக்காரு. தெரியும் தானே? தெரியும். பேசிடலாமா? பேசிடலாம். சிறப்பாக பேச ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு ஆராதனாவுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக பேசுங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆராதனா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் வெள்ளை நிறத்தொரு பூனை பேசினாள். கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்பர். அப்படி இருக்கையில் வெள்ளை நிறத்தொரு பூனை பாரதியின் வீட்டில் வளர்ந்ததாயிற்று. அது பேச மட்டுமா செய்யும், கவிதை கூட பாடியிருக்கும். இதோ இப்படி: பார்த்த சாரதி கோவிலின் யானை அடி அசைந்து வருவதை பாரீர், பாரதியாரை பார்த்து அது இவ்வாறு சொன்னது கேளீர். முத்தான கருத்துக்கள் பலவும் 30ஆம் அகவைக்குள் கொடுத்தாய், பொது முந்தன் சேவை இங்கே, வானவரை சென்று பார்த்து வார்த்தையால் விளையாடு அங்கே என்று அனுப்பிவிட்டாயே என் உயிரை, பிரித்து சென்றாயே என் உறவை என்று பாடியிருக்கும் அன்று. ஆனால் அதே வெள்ளை நிறத்தொரு பூனை இன்று பார்த்து சாரதி கோவில் முன் என்று வேடிக்கை பார்த்தால் என்னவெல்லாம் கேட்டிருக்கும் தெரியுமா? அதற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்குமா. அது பாப்பா பாட்டு கேட்டு வளர்ந்ததாயிற்று. அதனால் அது இப்படிதான் கேட்டிருக்கும்: சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா என்றார் பாரதி. ஆனால் இன்றைய பாப்பாக்களுக்கோ பறக்கும் சுதந்திரம் கூட இல்லையே. அறிவை வளர்க்கிறேன் என்ற பெயரில் அட்டவணை போட்டு அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களை சிறகுடைத்து அழகிய தங்க கூண்டில் அடைத்தல்லவா வைத்திருக்கிறீர்கள்.
துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்றார் பாரதி. ஆனால் இன்றைய பெற்றோரோ தன் குழந்தை துன்பமே படக்கூடாது என்ற பெயரில் குழந்தைகளுக்கு தேவையோ இல்லையோ அவர்கள் வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து இல்லை என்ற சொல் அவர்கள் அகராதியிலே இல்லை எனும் அளவுக்கு அனைத்தையும் கொடுத்து கெடுத்து விட்டு அதன் பின்பு குடும்ப கஷ்டம் தெரியாம அடம் பிடிக்கிற என்று அந்த குழந்தையே குறை சொல்கிறீர்கள். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் பாரதி. ஆனால் இன்றோ தமிழ் என்னத்தான் தந்துவிட போகிறது என்று தமிழை பள்ளியில் 2ஆம் மொழியாக எடுப்பதற்கு கூட தயங்குகிறோம். இப்பொழுது வெள்ளை நடத்தர் பூனை என்ன சொல்கிறது என்று தெரியுமா? தமிழை படிக்க தயங்காதீர்கள், அந்த தமிழ்தான் இன்று இந்த பாப்பாவை தரணிக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. நிறைவாக வெள்ளை நடத்து பூனையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அதற்கு பல குட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்தில் இருந்தது. ஆனால் அது தன் அனைத்து குட்டியிடமும் சமமான அன்பை தான் செலுத்தியது. அதுபோல் நாமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பவன் இல்லாதவன், கொடுப்பவன் பெறுபவன், ஆள்பவன் ஆளப்படுபவன் என்னும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம். நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே என்னுடைய உரையை தன் கையில் தவழ்ந்த வெள்ளை நிறத்தொரு பூனையை தன் கவிதையில் எழுதிய மகாகவி பாரதிக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளை நிறத்தொரு பூனையே வந்து பேசின மாதிரி அழகா ஆராதனா இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள் ஆராதனாவுக்கு. நன்றி ஐயா. அழகா இந்த உரையை வந்து ஆராதனா இந்த மன்றத்தில் வெளிப்படுத்திட்டாங்க. ஆராதனாவின் உரைக்கு நடுவர்கள் என்ன மகிழ்ச்சி மத்தாப்புக்களை மதிப்புரைகளை வழங்க போறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல பாரதியின் பாரம்பரிய அந்த பண்பாட்டு செழுமை தாங்கி அந்த குடும்பத்தில் இருந்து இந்த மன்றத்திற்கு பெருமை சேர்க்கிற பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர். ஒரு பூனை ஒரு 3 நிமிடங்களுக்கு ஒரு வெள்ளை புலிக்குட்டியாக மாறி அழகழகான கருத்துக்களை சொல்லிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி ஐயா. ரொம்ப சுவைப்பட உன்னுடைய பேச்சு இருந்தது. சமூகம், அதற்கு பிறகு நாடு, குடும்பம், குழந்தை எல்லாவற்றை பற்றியும் அந்த ஆராதனா மன்னிக்கணும் அந்த சின்னஞ்சிறு பூனை வெள்ளை நிறத்தொரு பூனை மட்டும் இல்லை, அது வெள்ளை உளத்தொரு பூனை என்று சொல்லும் விதமாகவும் உன்னுடைய பேச்சு இருந்தது. நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, யானை தாக்கி தான் பாரதி மரணம் அடைந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பொய்யான தகவல். யானை அவரை தாக்கியது உண்மை, ஆனால் காலி பானையினால் அவர் இருந்தார். யானை வந்து அவரை தாக்கியது உண்மை, ஆனால் அதனால் அவர் வந்து இறக்கலை. அதற்கு ரொம்ப நாள் கழித்து தான் அவர் இறந்து போனார். அதனால் அந்த தகவலையும் இந்த கருத்தின் ஊடாக நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். மென்மேலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் மெருகேறி நீ வந்து மிளிர வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அந்த குடும்பத்திலிருந்தே ஒருவர் வந்து ஆராதனாவை வாழ்த்தியது உள்ளபடியே கிடைத்ததற்கரிய வரம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் ஆராதனாவுக்கு. தொடர்ந்து நம் சிறப்பு நடுவர் அன்பிற்கினிய ரேவதி அம்மா. எனக்கு மனசில் என்ன பேசுறதுன்னு வரல. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, நீ நிஜமாவே செல்வ களஞ்சியம். நன்றி அம்மா. இன்னும் ஒரு ஆசையும் வருது. மியாவ் மியாவ் பூனைக்குட்டி வீட்டை சுத்தும் பூனைக்குட்டின்னு ஒரு பாட்டு உண்டு. இந்த பூனைக்குட்டியை நான் மெதுவாக சுருட்டி எடுத்துன்னு போயிட போகிறேன். ஏன்னு கேட்டால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை என்னமோ நூற்றுக்கிழவி மாதிரி பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டு நான் உடனே நினச்சேன், நாங்கள் சொல்கிற டயலாகெல்லாம் இந்த குழந்தை இவ்வளோ அழகாக சொல்லுதேன்னு. ஆக மொத்தம் எல்லாவற்றையும் உணர்ந்து அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகள் இந்த ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று செல்லம் கொடுத்து கெடுத்து அப்படியெல்லாம் இல்லாமல் சாம்பல் நிறத்தொரு குட்டி, கருப்பு நிறத்தொரு குட்டி, பழுப்பு நிறத்தொரு குட்டின்னு வீட்டில் எத்தனை குட்டிகள் இருந்தால் இருந்த மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சியை இன்று நான் ரசித்தேன். உனக்கு நிறைவான ஆசிகள் என் செல்லமே. நன்றி அம்மா. அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பூனை நிறத்தில் ஒரு குட்டி அப்படின்ன போது நீங்கள் அந்த வயசில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். பாட்டி தன் பேத்தியை வாழ்த்தக்கூடிய தலைமுறை இடைவெளி இல்லாத ஒரு நிகழ்வு இந்த தமிழ் பேச்சு எங்கள் உயிர்மைங்கிற
தமிழ் அப்படியே மூச்சா வச்சிருக்க ஒவ்வொரு மனிதனும் இதை கொண்டாடலாம். நன்றி ஐயா. அழகான மதிப்புரைகளை ஓஹோ ஆஹா அப்படின்னு எல்லோரையும் வியக்க வைக்கிற அற்புதமான உரையை வழங்கி இருக்கிற ஆராதனாவுக்கு உற்சாகமான கைத்தட்டுக்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. தமிழினுடைய செழுமையையும் வளமையையும் பேசாத பொருள் என்கிற ஒரு புதுமையான சுற்றுல இந்த குழந்தைகள் பேச கேட்பது உள்ளபடியே ஆவலாக, அற்புதமாக, ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் ஆழமாக என்ன பொருளை பற்றி எப்படி பேச போறாங்கன்னு நடுவர்களோடு சேர்ந்து நானும் ஆச்சரியமாக காத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் இல்லங்களில் இருந்தபடி ஆச்சரியமாக காத்திருப்பீங்க. தொடர்ந்து உங்களை நாளை சந்திக்கிறோம். இது பேசா பொருள் சுற்று. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.